ராணிப்பேட்டை அருகே 70 வயது மூதாட்டியின் காதுகளை அறுத்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் குற்றவாளி எப்படி காவல்துறையில் சிக்கினார் என்பதை தற்போது பார்க்கலாம். ராணிப்பேட்டை மாவட்டம் அக்ராவரம் அடுத்த மலைமேடு பகுதியைச் சேர்ந்த முருகன் என்பவரது மனைவி சலாமாள். 70 வயதான இவருக்கு 2 மகன்கள் 1 மகள் உள்ள நிலையில் கடந்த 7 வருடங்களுக்கு முன்பு முருகன் வயது மூப்பின் காரணமாக உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது. அதன் பின்னர் சலாமாள் அதே பகுதியில் தனியாக குடிசை வீட்டில் வசித்து வந்துள்ளார். இந்த நிலையில் நள்ளிரவு நேரத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் சலாமாள் வீட்டிற்குள் புகுந்த மர்ம நபர்கள் மூதாட்டியை மிரட்டி அவரது காதை அறுத்து அவர் அணிந்திருந்த தங்க நகைகளை பறித்து கொண்டு தப்பி உள்ளனர். அலறல் சத்தம் கேட்டு அங்கு வந்த அக்கம் பக்கத்தினர் வீட்டில் படுகாயங்களுடன் கிடந்த மூதாட்டியை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதித்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹைமன் ஜவால் உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் குற்றவாளியை தீவிரமாக தேடி வந்தனர். இதன் தொடர்ச்சியாக அக்ரஹாரம் பகுதியில் காவல் ஆய்வாளர் சசிகுமார் தலைமையிலான காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகிக்கும் வகையில் அந்த வழியாக வந்த மர்ம நபரை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அதில் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததால் காவல் நிலையம் அழைத்து சென்று தீவிர விசாரணையில் ஈடுபட்ட போது பல திடுக்கிடும் தகவல் வெளிவந்தது. சலாமாள் என்ற மூதாட்டியை கடுமையாக தாக்கிவிட்டு காதை அறுத்து நகைகளை கொள்ளையடித்து சென்றது இவர்தான் என்பது அம்பலமானது. இவர் அதே பகுதியை சேர்ந்த வெல்டிங் வேலை செய்து வரும் வினோத்குமார் என்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். 70 வயது மூதாட்டியின் காதுகளை அறுத்து நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.